அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வேலூர் டு காணிப்பாக்கம் தான் போகிறோம். ஆமாங்க, நம்ம ஓலா எக்ஸ் 4 கிலோவாட் ஜென் 3 இதுவில் ரேஞ்ச் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஆமாம், தமிழ்நாடு டு ஆந்திராக்குள்ளே போயிட்டு காணிப்பாக்கத்தில் சாமி தரிசனம் பண்ண போகிறோம். இன்றைக்கி அப் அண்ட் டவுன் ஒரு 80-90 கிலோமீட்டரில் நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம். சாமியை பார்க்கணும்ல, அதனால் ரெடி ஆகிட்டேன். 98% போட்டாச்சு. மை மோடில் கஸ்டமைசிங் மோடில் 40% பவரில் தான் நம்ம இன்றைக்கி போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஷ் ட்ராவல். காணிப்பாக்கத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு சார்ஜ் போட்டு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. இங்கேருந்து 6 மணிக்கு கிளம்புறதுக்கு தயாராகிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மீதியை சொல்கிறேன். கிட்டத்தட்ட பவர் ஈகோ பவரில் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்னு பார்க்கலாம். அதனால் போட்டாச்சு. 45 கிலோமீட்டர் காட்டுது, முன்ன பின்னே இருக்கும். ஓகே, ஸோ ரெடி ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே மேப்லேயே 1:10 1 மணி நேரம் 10 நிமிஷம் காட்டுது. நம்ம எவ்வளோ இதுவெல்லாம் போகிறோம் அப்படின்றத நம்ம டைமிங்கும் சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ட்ரிப்பை 0 பண்ணியாச்சு. 2640 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் இப்போது வரைக்கும். இன்னும் ரிவ்யூ போடும். ஓகே, தயாராகிடுச்சு. வண்டியை ரெடி பண்ணிவிட்டு ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கிளம்பலாம். ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து 6 மணி கிளம்பலாம் அப்படின்ட்டு. காணிப்பாக்கம் போகணுன்ற ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்தது. இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் தயாராகிட்டான். தயாரான பிறகு என்ன, கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே. அதனால் தயாராகிட்டு நம்ம லாஸ்ட்டாக ரேஞ்ச் டெஸ்ட் போட்டிருந்தாலும் அது ஃபுல்லாக இதுவில் போட்டிருந்தோம், நார்மல் மாடலில். இப்போ நம்ம ஈக்கோ மோடில் அதே ஸ்பீடில் 50 கிலோமீட்டர்ஸில் போனோம். எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். சிங்கிளாக தான் போகிறோம். தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டு தான் போட போகிறோம். அதனால் கவலைப்படாதீங்க. ஆந்திரா பார்டரு எல்லைக்குள்ளே வந்தாச்சு. நம்ம தமிழ்நாடு விட்டு ஆந்திராக்குள்ளே நோய் வரும். ஸோ வழக்கம் போல் ஒரே இது தான். தமிழ்நாடுலேருந்து ஆந்திராக்குள்ளே போயிட்டு காணிப்பாக்கம் கோயிலை பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வர போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், மை மோடில் 50 கிலோமீட்டர் அதில் தாராளமாக வண்டி ஏறுது. லாஸ்ட்டாக போன ட்ரிப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணிக்கினே பாருங்கள். நம்ம ஓலாவில் லாக்ரேஜு போட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து திருவண்ணாமலை, இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. பாண்டிச்சேரி, கொல்லிமலைலாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான இது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தமிழ்நாடை விட்டு வெளியே போயிட்டோம். அப்புறம் என்ன, அப்படியே ஜாலியாக போய்கிட்டு நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். ஓகே, 50 கிலோமீட்டர் வேகத்திலே தான் க்ரூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் எவ்வளோ முருகுனாலும் 50 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் போகுது. இதை பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் எவ்வளோ பேர் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாரி பவரை மோட்ரு பவரை செட் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். செம்மையாக இருக்கும் இந்த ஆப்ஷன். வேறு வண்டியில் எதுவும் கிடையாது. ஸோ அது இல்லாமல் க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பவர் அதிகம் எடுக்கும். அதனால் ஏன்னா போகிறோம் டாப் ஸ்பீடில் அப்படின்னா சும்மா விட்டு முறுக்கிறது 45-50 அப்படின்ட்டு மாறி முறுக்கின்னு போகும்ல. அது இல்லாமல் எவ்வளோ முறுகினாலும் 50 கிலோமீட்டர் தான் போகும். ஸோ அதனால் அந்த இது செட்டிங்கு இதில் ஓலாவில் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போது போய்கிட்டே இருக்கணும். வீடியோ எடுக்க சொல்ல ஒரு 5 கிலோமீட்டர் கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். ஏன்னா போகிறோம்ல வேகமாக, கேமரா எடுக்க சொல்ல கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்தலாம். அப்புறம் என்ன, வாங்க கம்ப்ளீட்டாக ரைடிங் அதிகபட்சம் போய்கிட்டே இருக்கலாம். ரேஞ்சு ட்ராவலில் ட்ரிப்பில் நிறைய ட்ரிப் போயின்னு வரோம். அடுத்து பெரிய ட்ரிப்பாக என்ன சொல்லாங்க, 2 சார்ஜ் 3 சார்ஜ் 4 சார்ஜ் போடுற மாதிரி கொல்லிமலைக்கெல்லாம் போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கு உண்டான இதுவுக்கு இப்போதைக்கு தயாராகிட்டோம். ஓகே, ஸோ பேசிக்கிட்டே நம்ம ஆல்மோஸ்ட்டு பார்த்தளவு வந்தாச்சு. ஹெல்மெட்டில் போட்டுன்னு சொல்ல அழகாகல அப்படி தான் நினைக்கிறேன். ஹெல்மெட் போட்டுன்னு ஜாலியாக வண்டி ஓட்ட. இது ஓலாலே கொடுத்த ஹெல்மெட்டு.
இப்போ வரைக்கும் வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டுக்கின்னு ஓட்டுற ஒரே வண்டி இந்த வண்டியாக தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். கால் மேலே கால் போட்டு ஓட்டுறது வீடியோ எடுக்கணும்னு பார்த்துன்னு இருந்து இப்போ தான் எடுத்து காட்டியிருக்கேன். ஓகே. ஸோ செம்மையான ஒரு இடுப்பு வலி பெயின் வராதில்ல. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வராது. ஏன்னா பேக் சைடில் ஃபுல்லாக உட்காந்துக்கின்னா கால் நீட்டிக்கினே போகலாம் ஜாலியாக. ஸோ இதில் அந்த பிரச்சனை எப்பவுமே கிடையாது. ஓகே. வேறு என்ன, அடுத்து வந்து நம்ம காணிப்பாக்கம் வர போகிறோம். டோலுக்கு முன்னாடியே வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம். சித்தூர் அந்த கூட்டுரோடை கிராஸ் பண்ணோம்னா உடனே நம்ம காணிப்பாக்கத்தை ரீச் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பவர் செம்மையாக இருக்குதுங்க. இந்த 40% பவரு, இது கீழே வந்து 30% பவரை செட் பண்ணலாம். ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு எதிர்பார்த்தேன், அவன் வரல. அதனால தான் 40% பவர் செட் பண்ணியிருந்தேன். இல்லைன்னா 30லேயே வச்சு ரன் பண்ணியிருப்போம். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இதில் எவ்வளோ ரேஞ்சு கொடுக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி தானே ஆகணும். அதனால் வேறு வழி இல்லாமல் இதை செட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃபுல் பவரில் டோட்டல் பண்ணோன்னா அதிகபட்சமாக 50 மேலே தாண்டி போகாது. இந்த கஸ்டமைசிங் பவர் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ பேசிக்கிட்டே நம்ம ஐஓஎஸில் வந்து பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இந்த வைடு வியூ எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட 7 மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் 1 ஹவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சில்லரை தான் ஓடி இருக்குது. 35 தான் ஓடி இருக்குது. ஏன்னா எவ்வளோதான் ஸ்பீடு, டாப் ஸ்பீடு 50 கிலோமீட்டர்ஸில் வந்தாலும் அந்த என்ன சொல்லுவாங்க, டைம் டியூரேஷன் வந்து அதிகபட்சமாக மேப்லேயே 1:10, 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் காட்டியதில்ல. கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ 40 கிலோமீட்ரு வந்தோன்னு இது பார்த்திங்கன்னா இந்த 2 மலையை தெரியுமா, அந்த 2 மலைக்கு லெஃப்ட் சைடில் தான் வண்டி இறக்க போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் காணிப்பாக்கத்தினுடைய இது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு வந்து ரைட் சைடு அந்த இதுலேருந்து இறங்கி வந்து ரைட் சைடு திரும்பணும்னா நம்ம காணிப்பாக்கத்தை ரீச் ஆகிட்டோம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குதுல்ல. இது மெயின் ரோட்லேருந்து வந்த என்ட்ரன்ஸு. இதேமாரி ஒரு என்ட்ரன்ஸ் உள்ளே ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் காணிப்பாக்கத்துக்கான நுழைவு வாயில். ஸோ அழகாக வந்து வண்டியை உள்ளே விட்டாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டிங்கில் ஒரு நுழைவாயில் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு 1 கிலோமீட்டரில் நம்ம வந்து முடிச்சிட்டாச்சு. இப்போது ப்ரோக்ராம் முடிக்க வேண்டிய நேரம் 7:15 வந்தாச்சு. காட்பாடியில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா கூகுள் மேப்ஸ் காட்டின மாதிரியே கரெக்டாக உள்ளே வந்துட்டுருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போதைக்கு 43.4 44 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு நம்ம வேலூர்லேருந்து. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு வரலாம். ஓகே, செல்ஃபோன் அலோடு கிடையாது. அதே மாதிரி இதுவும் கிடையாது, எது செப்பலும் கிடையாது. இங்கேயே விட்டுட்டு போயிட்டு குளத்தில் காலையில் நினச்சிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சரி, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணலாமா. 26% யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, கம்மி தான், 26 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்வளோ ஓடி இருக்குது கிலோமீட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43.4 போட்டிருக்குமா. போட்டு 26 டிவைட் பண்ணால் 1.6 கிலோமீட்ரு ரேஞ்சு கொடுத்துருக்கு. ஃபுல் ஸ்பீட் போனாவே அவ்வளோதான் வருது. ஸோ 50 கிலோமீட்டர்ஸ் அப்போ ஃபுல்லாக முடிக்கினே தான் இருந்தது. 150 கிலோமீட்டர் நம்மளுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ சுவாமியை தரிசனம் பண்ணலாம். பார்த்தீங்களா, செம்மையாக குளக்கரையில் நைட்டில் நான் சாமியை தரிசனம் பண்ணது கிடையாதுன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு ராஜ்குமாரோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். ஸோ செம்ம அழகாக கலரிங் பற்றி லைட்டெல்லாம் செம்ம கலராக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிரமாதமான ஒரு கோவில். சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, ஏற்கனவே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் இதுக்கு போனது, அதனால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ செல்ஃபி எல்லாம் எடுத்தாச்சு. வீடியோ எப்படி, ஓம் கணபதி. ஓகே, முடிஞ்சாச்சா, வீட்டுக்கு கிளம்பலாமா. பக்கத்தில் பார்க்கில் என்னது விநாயகர், சிவன்,
பார்வதி, விஷ்ணுன்ட்டு நிறைய சிலைங்க வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக வீடியோ எடுக்கிறதுக்காகவே செட் பண்ணப்பட்ட ஒரு கோவில். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் எடுத்துன்னு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம தீம்ஸ்லேயும் அதான் இருக்கும் அது வால்பேப்பரில். அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரத்துலேயே நம்ம திரும்பிட்டோம். 1/4 மணி நேரத்துலேயே சாமி பார்த்தாச்சுங்க. லாஸ்ட் டைமில் பார்க்கறதுக்கு கூட்டம் கம்மி, ஒன்றுமே கிடையாது கூட்டம். 1/4 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ கிளம்புறதுக்கு தயாராக போகலாம். சாமியை தரிசனம் சிறப்பாக இருந்தது. காணிப்பாக்க விநாயகரையும் பார்த்தாச்சு. ஓகே, அப்படியே வாக்கிங்கில் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். யாருன்னா ஃப்ரெண்டுங்க வந்ததுன்னா கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணியிருக்கலாம். யாரும் வரலாம்ல, அதனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கிளம்பலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 7:35 7:30 மணிக்கு நம்ம மறுபடியும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் அதே 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் க்ரோஸ் பண்ணிங்கன்னு நம்ம வந்தாச்சு. ரிட்டர்ன் டு ஹோம். ஸோ காணிப்பாக்கத்துலேருந்து வீட்டுக்கு திரும்பிட்டோம். இப்போ எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஷார்ட்டாக முடிச்சிடலாமா வீடியோ, இல்லைன்னா போர் அடிக்கும் சொல்லி. இந்த வீடியோவே 13 நிமிஷம் வந்துச்சுல்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போது சென்னை ஹைவே ஸ்கூல் வரோம். ஓகே, எப்படி இருந்தது இந்த ட்ரிப்பு? ரேஞ்சு செம்மையாக கொடுத்துருக்குல்ல. மொத்தமாக எவ்வளோ ரேஞ்சு கொடுத்துருக்குன்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம திரும்பி ஆந்திரா விட்டு தமிழ்நாடு பார்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கு உண்டான இது தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்குதுன்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். காட்பாடியில் செம்ம டிராஃபிக். ஸோ கிட்டத்தட்ட இந்த டைம் ஆனாலும் டிராஃபிக்கில் தான் இருக்குது. ஈவினிங் டைம்லேருந்து நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் ஃபுல் டிராஃபிக்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ 8:45க்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, திரும்பி வர சொல்ல செம ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக வந்தாச்சுல. ஓகே, அடுத்தது என்ன எவ்வளோ ஓடிக்குதுன்னா 44 கிலோமீட்டர் ஓடிக்குது ஷார்ப்பாக. உள்ளே சுத்தனால அதுக்கு கொஞ்சம் ஏறிச்சு. ஓகே, கால்குலேஷன் பண்ணலாம் எவ்வளோ ஓடிக்குதுன்ட்டு. 50%. நான் 50% தான் யூஸ் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். இல்லையே, அது எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்க்கலாம். ரன் கிலோமீட்டர் வந்து 87 கிலோமீட்டர் ஓடிக்குது அப் அண்ட் டவுன் காணிப்பாக்கத்துக்கு, வேலூர் டு காணிப்பாக்கம். அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 49% யூஸ் பண்ணியிருக்கிறோம். 98 நம்ம யூஸ் பண்ணோம்ல, அதனால் பர்சன்டேஜ் வந்து 49% யூஸ் பண்ணியிருக்கோம். 98 மைனஸ் 49. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு 1.7 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ செம்மையான ஒரு மைலேஜ் தான். 50 கிலோமீட்டர் வேகத்தில் போக சொல்லும். அப்போது 160. 90% தான் நம்ம ரேஞ்சு போடுவோம். எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.